ஹலோ 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 ஹலோ. இங்க சரியா டவர் கிடைக்கல, பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வாங்க. அங்க தாண்டா டவர் கம்பி ஊண்டி இருந்தாங்க. வாங்கடா அவசியம். நீ பேட்டா ஹலோ செக். செக்கு கிடையாதுமா, கேஸ் தான் தர்றதா சொல்லியிருக்காங்க. தம்பி கொஞ்சம் நல்லா வெயிட் ஆவீங்க. ஆமா தம்பி, 2 கிலோ கல்ல கட்டி தொங்க விடுறாதுல அத நடுவர் தலையில வேணாலும் வைங்க. வச்சு 8 வருஷம் ஆச்சு. நான் எந்த பக்கம் பேசணும்? அந்த பக்கம் போய் பேசு. நீங்க வருவீங்களா? நாங்க ஏன் வர்றோம்? அப்பனா ஆடியோக்கார தம்பி வருவாரா? அவனும் வரமாட்டான், என்னோட தான் இருப்பான். அப்பனா எனக்கு டபுள் பேமெண்ட். இன்னைக்கு ஒரு பேமெண்ட்டுக்கே வழி இல்ல. எங்க அண்ணனுக்கு. உங்க அண்ணனா? பெரிய அண்ணன், சின்ன அண்ணன், மூத்த அண்ணன், நடு அண்ணன், அக்கா. அப்ப நான் என்ன தாய் மாமனா? தாய் மாமனா நிறைய செலவாகும் சார். அப்படினா அந்த போஸ்டர் நான் ரிசைன் பண்றேன். நம்ம தான் சிங்கிள் டீயே யாருக்கும் வாங்கி தர மாட்டோமே. ஏன் பொண்டாட்டி தான் சொல்லிருக்காளே, கூட்டமா இருக்க இடத்துக்கு போகாதடா, டீ வாங்கி கொடுக்கணும், ஓரமா நின்று உறிஞ்சு குடிச்சிட்டு வந்துடுறான்னு இருக்கா. இது நம் குடும்பம் தானே நடுவர் அவர்களே. நம் குடும்பம் நாரி 6 மாசம் ஆச்சே. ஏண்டா திருவெங்கடம் என்னாச்சு? ஆக்சுவலி நான் ரொம்ப அடக்கமான பொண்ணுக்கா. எங்க ஊர்லயே 4 அடக்கமான பொண்ணு இருக்கு. எங்க? சுடுகாட்டுல. ஹாய் தம்பி, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் உட்கார்ந்தா இருக்காங்க. அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாம் உட்கார்ந்தா இருக்காங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் என்ன முடியாம கிடந்தேன். மஞ்சண்ணா நான் பேசவா? ஏன் போய் ஜோதியம் பார்த்துட்டு வாவே, சாதகத்தை எடுத்துட்டு போய். ரவி அண்ணா பேசவா? அப்படியே வீடு வீடா கட்டுவா. பெரியவங்க கிட்டலாம் ஐயா நான் பேசவா? அப்படி இறங்கி போய் கேட்டுவாமா. தலைவர் இருக்காரு, எல்லாத்தையும் தலைவர்கிட்ட கேளு. அப்படியே எல்லாத்தையும் போய் கேளு. அப்படி நம்மளுக்கு புக் பண்ண வந்திருக்காங்க செப்டம்பர் 4ஆம் தேதி, அவங்கள்ட்ட போய் கேளு. அப்படி கரும்பு தோப்புக்குள்ளவோ அந்த தூக்குனா குருவிக்கிட்ட போய் கேளு, கூடு கட்டி இருக்கு. நான் இயல்பா வயசுல பெரியவங்களை எதிர்த்து பேசவே மாட்டேன். ஆமா சார், இந்த அம்மா வயசுல பெரியவங்களை எதிர்த்து பேசாது. மாமியால விரட்டி விட்டு 6 மாசம் ஆகுது. அப்படி ஒரு நல்ல மனுஷி. கேட்டாங்களா? சொல்ல வேண்டிய கடமையில் இருக்குமா. இப்போ நான் ஆரம்பிச்சிருவா. அப்போ கும்பிடுவேன். ஆரம்பிச்சேன் போயிருச்ச 1 மணி நேரம். 300 நாட்கள் என்னை கருவறையில் சுமந்தவளே. ஆத்தாடி. 300 நாட்கள் என்னை கருவறையில் சுமந்தவளே. கல்லை பெற்றிருந்தாலும் கடவுளாக நினைத்திருப்பாய். கல்லை பெற்றிருந்தாலும் கடவுளாக நினைத்திருப்பாய். என்னை பெற்றவளை என்ன சுகம் கண்டாயோ. எனக்கு தமிழையும் தமிழ் பாலியும் ஊட்டிய என் அன்னையை முதலில் நான் வணங்குகின்றேன். நல்ல ஒரு தடவை ஜோரா கை தட்டுங்க. ஜோரா கை தட்டுங்க. பாப்பா கம்பி மேல நடக்க. ஆமா, நான் கம்பில எடுப்ப, மஞ்சன்னா வளையத்துல நடிவா. அவ்வளவு பெரிய வளைய ராணாட்டாரு டருக்கு கம்பில இல்லங்கற. முறுக்கு. தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னமா சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இது யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை சொன்னது. அப்ப சொல்லிருப்பாரு. ஆமா, இப்ப சொல்லிருந்தாருன்னு வச்சுக்க, அத 2ஆ கிழிச்சு போட்டுட்டு தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடான்னு இருப்பார். காலம் மாறி போச்சு சார். நான் ஏன் பாண்டிச்சேரியில இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? காசு வாங்கிட்டு போத்தேன். ஏன் மஞ்சொன்னா ஒரு நிமிஷம் இருடா. இப்போ என்ன பண்ண? மூக்கு சிந்தன. மூக்கு சிந்தி என் மேலே போட்ட. ஓ மூக்கு சைஸுக்கு சிந்தி போட்ட. என் மூக்கு சைஸை பார்த்தியா? விட்டு அடிச்சேன்னு வச்சுக்க, நனைஞ்சு போயிருவா. தெரிஞ்சுக்க, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாது. மஞ்சண்ணா, நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? ஆமாம்மா. வண்ட போய் கேட்குற நடுவர் அவர்களே, நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளர்? சேச்சே, வாங்காம விட மாட்டேம்மா. எல்லா ஊர்லயும் பணத்துக்கு தான் சார் பேசுவேன். பட் இந்த பாவம் ரசிகருக்கு எனக்கு பணமே வேணாம். தட்டுக்க கைய பெண்களா சத்தியமா வேணாம். நடுவர் நம்ம பிரிச்சுக்குறோம்டா. நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க என்ன கொடுக்காதே விட்டுறீங்க. கொடுத்தாலும் வாங்குற மாதிரி வளர்ந்துருக்க. அதெல்லாம் பேசுற 20,500 பழைய பாக்கி வைக்காதனா கேக்குறியாடா? சிஎஸ்டி முதக்கொண்டு போட்டு கட்டுக்கிட்டு இருக்கடா. கவர்ல கரெக்ட்டா கொடுங்க. ஆமா, உங்கள்ட்ட கொடுத்து விட்டு நான் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடப்பேன். வந்தாங்களா சார்? உங்களை பத்தி வர்ணிச்சு ஒரு கட்டிங் வரிகள், ஒரு குவார்ட்டர் வரிகள், ஒரு ஆஃப் வரிகள், ஒரு ஃபுல் வரிகள் வர்ணிச்சாங்களா? நீ பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்காங்க, எல்லாருக்கும் தெரியுமா? சும்மா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா வித்தியாசம்? என் வீட்ல இருந்து 240 கிலோமீட்டர் வித்தியாசம். இல்லங்க, 33 ரூபா தான் வித்தியாசம். அட குடியார பயமாவல கணக்கு கரெக்டா சொல்லுதா? நான் பாண்டிச்சேரியில இருந்து வந்திருந்தாலும் நீங்க எப்படிப்பட்ட நடுவர்? ஒயிட் அண்ட் ஒயிட்ல கலக்கக்கூடிய நடுவர், வெள்ள உள்ளத்தோட இருக்கக்கூடிய நடுவர். உங்களை வர்ணிச்சு யார் பேசணும்? யார் பேசணும்? பொறுப்பான பெண் நாங்க பேசணும் சார். நான் தான் உங்களை வர்ணிக்க போறேன்ல. ஒரு நிமிடம் என்னை நிமிர்ந்து பாருங்க நடுவர் அவர்களே. என்னம்மா? ஒரு நிமிடம் என்னை பாருங்கள். நான் அடுத்த பொண்டாட்டிலாம் பாக்குறது இல்லம்மா. ஒரு 20 நிமிஷம் வேற வழியே இல்ல பாருங்க. அப்படி பார்க்க கூடாது. என் உடன் பிறப்பு எங்க மஞ்சண்ணா பாருங்க, எங்க சின்ன ரவிண்ணா பாருங்க. இவர்கள் இருவரும் கண்களை பாருங்கள் நடுவர் அவர்களே. முக்கா போதை தெரிகிறது, கண்ணியம் தெரியும். எங்க உங்க கண்களை காட்டுங்கடா. அடாடாடா, எவ்வளவு ஓவியமா இருக்காங்க. இவன் யாருன்னு எனக்கு தெரியும், அவன் யாருன்னு எனக்கு தெரியும். ஏன் சார்? அவன் பனைமரத்தில் சேலை கட்டி விட்டாலே 10 நிமிஷம் நின்று பார்ப்பாங்க.
அவனே பகலில் பாதுகாக்க முடியாது, இவனே ராத்திரியில் பாதுகாக்க முடியாது, உங்களை எப்போதுமே பாதுகாக்க முடியாது. இவங்க கண்களை பார்த்து உங்களை பார்க்கணுமா? எங்க மஞ்சள்னாலாம் கறந்த பால் மாதிரி நடுவர் அவர்களே. கொஞ்சம் அடிப்பிடிச்சி சொல்லுக்கா, அதே கருப்பா இருக்கு. அவர்கள் கண்களை பார்த்து என்னை பாருங்கள். காட்டுங்கடா, என் விதியை பாடுறா, காய் வாங்குறதுக்கு என்னென்னலாம் பார்க்க வேண்டியிருக்கு. லுக் அட் மீ. சச்சின் நான் பேட்டு, ஜானகி நான் பாட்டு, சிவாஜி நான் ஆக்ட், பட்டிமன்ற நடுவர் தேவகோட்டை மகாராஜன் சார்னா ஸ்வீட் 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 இல்லையா? யாராவது எனக்கு சுகர் இருக்கான்னு கேட்டாங்களா? சக்கரையா? மோசமான வியாதிமா சுகர். அது மட்டும் யாருக்கும் வரக்கூடாது. ஏன் சார்? எனக்கு வந்து 9 வருஷம் ஆச்சு சார். மதுரையில் தான் ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்ணுறேன். மாதம் விடிய காலம் 6 மணிக்கெல்லாம் வெறும் வயிற்றுல தண்ணியை குடிச்சிட்டு வர சொல்லிடுவார். போன மாதம் போன உடனே இதில் ரத்தம் எடுத்தாங்க. எடுத்துவிட்டு இது மாதிரி ஒரு பேப்பர் கப்பு கொடுத்து போய் யூரின் எடுத்துகிட்டு வாங்க சார். நாங்கள் பாத்ரூமில் போய் யூரின் எடுத்து சன்னலில் வச்சுப்புட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கதவை திறந்துட்டு கப்பு எடுக்கிறையா. கப்பு ஓட்டையாக இருந்திருக்கு, பூரா ஒளிவிருச்சு. திருப்பி 1.5 மணி நேரம் தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். எப்போ வரும்னு. நான் பரவாயில்ல, புதுசாக ஒருத்தன் டெஸ்ட் பண்ண வந்திருப்பான் போல இருக்கு. அவன்கிட்ட கப்பை கொடுத்துட்டாங்க. அவன் அங்கேருந்து தழும்ப பிடிச்சிட்டான். என்ன நிறுத்து பார்த்தாடா டெஸ்ட் சொல்ல போகிறாங்க. இது மாதிரி வியாதி மட்டும் யாருக்கும் வரக்கூடாதுமா. ஆனால் சுகர் உள்ள நடுவருக்கு கூட ஃபிகரா வர்ணிச்சு பாட்டு பாட முடியும்னா பொறுப்பு தான் பெண்கள் சொல்ற கௌதமியால தான் சார் முடியும். அப்படியா? நீங்க 4 வச்சுங்கனே. 4 சுதி 4 வச்சுங்க, நீங்க 5 வச்சுங்க. உங்க சாதாரண பேச்சாளர் இல்ல, சங்கீத கலாபுருஷ விருது வாங்கினவங்க. அதனால சுதிப்படி தான் பாடுவாங்க. அது என்ன மணிடா? சுடர்மணி. பணியை விளம்பரம்டா, பண்டி போயில போங்கடா, நீ அங்கே இருமணி. அதனால கலைமாமணி விருது வாங்கினவங்க. அதனால சுதிப்படி தான் பாடுவாங்க. நீங்க 4 வச்சுங்க, நீங்க 5 வச்சுங்க, நீங்க முடிஞ்சதை வச்சுக்கோங்க. நம்ம முதல் அள்ளி நல்ல முதல் அள்ளி நல்ல மனோ பிள்ளை குணோ பிள்ளை முதல் அள்ளி நம்ம முதல் அள்ளி நல்ல முதல் அள்ளி நல்ல மனோ பிள்ளை குணோ பிள்ளை முதல் அள்ளி எங்களுக்கெல்லாம் நல்ல சொத்து சுகந்தா எங்களுக்கெல்லாம் நல்ல நிலவலையாதா நம்ம முதல் அள்ளி நல்ல முதல் அள்ளி நல்ல மனோ பிள்ளை குணோ பிள்ளை முதல் அள்ளி நம்ம முதல் அள்ளி நல்ல முதல் அள்ளி நல்ல மனோ பிள்ளை குணோ பிள்ளை முதல் அள்ளி. இப்படி வர்ணிச்சாங்க சார்? இல்லையேம்மா. நான் கேக்குறேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு 3 நாளா கழுத்து வலிமா. ரவீனுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு கால் வலி. எங்க மஞ்சனுக்கு என்ன சார் பிரச்சனை? மூலம் பவித்திரம் பல வியாதிகளோடு சுத்தி கொண்டு இருக்கிறான். இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு வந்ததுல இருந்து ஆண்கள் உழைக்கிறோம், பெண்கள்லாம் உட்கார்ந்துட்டு தின்றாங்க சொன்னாங்களே. நான் கேக்குறேன் மிஸ்டர் மஞ்சுநாதன், எவ்வளவுதான் ஆண்கள் நீங்க உழைச்சாலும் செருப்பு தேய உழைச்சாலும் செருப்பை வீட்டு வாசல்ல தான் விட முடியும், வீட்டுக்குள்ள கொண்டு போக முடியாது. ஒண்ணு தெரிஞ்சுக்க, நீ எவ்வளவுதான் பெரிய பொம்பளையாளா இருந்தாலும் சீவி முடிச்சு சிங்காரிச்சு பவுடர் அடிச்சாலும் பொட்டை முன்னாடி தான் ஒட்ட முடியும், பொரடியில ஒட்ட முடியாது. நீ தெரிஞ்சுக்க. நீங்க எவ்வளவுதான் தங்கத்திலே ஊசி வாங்கினாலும் தொண்டையில குத்திக்க முடியாது, பீரோல தான் வைக்கிற. அத ஞாபகம் வச்சுக்க. ஒண்ணு தெரிஞ்சுக்க, எவ்வளவுதான் ஜவுளி கடை ஓனருக்கு புள்ள பிறந்தாலும் பிறக்கும் போது ட்ரெஸ் இல்லாம அம்மனமா தான் பிறக்கும். நீ தெரிஞ்சுக்க. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் ஆகாயத்துல புதைக்க மாட்டாங்க, 6 அடியில தான் புதைப்பாங்க. அத ஞாபகம் வச்சுங்க. எவ்வளவுதான் பெரிய கரும்பு தோப்பு போட்டிருந்தாலும் சுகர் இருந்தா அவர் கரும்பு திங்க முடியாது. தெரிஞ்சுக்க. நீங்க எவ்வளவு பெரிய ஒயிட் அண்ட் ஒயிட் நடுவரா இருந்தாலும் வீட்டுக்கு போனவனே மனைவி குழந்தைங்க கூட தான் தூங்க முடியும், சுடுகாட்டுல தூங்க முடியாது. அதுவே சுடுகாடு தானே, அப்புறம் புதுசா சுடுகாட்டுல போய் தூங்குற. கட்டின மாலை சாமிக்கா செத்தவனுக்கானு, பூவை பறிச்சவனுக்கு தெரியாது, பூவை கட்டவனுக்கு தெரியாது. இதானே சார் வாழ்க்கை? இவ்வளவு அறிவா பேசுறா இல்ல? இங்க இருக்க நான் ஆண்கள் சார்பா ஒரு கேள்வி கேட்கிறேன், இதுக்கு பதில் சொல்லிரு. நான் பட்டிமன்றமே பேசல. அப்பனா கண்டிப்பா சொல்லிடுவேன். நல்ல ரெடியா இருந்துக்குங்க ஆண்கள்லாம். நீ பதில் சொல்லு, இல்லன்னா உனக்கு சப்போர்ட் பண்ற இந்த பெண்களை பதில் சொல்லு. நான் மொத்த ஆண்கள் சார்பா கேள்வி கேட்கிறேன். இந்த அம்மா பதில் சொல்ல முடியாதுன்னா ஆம்பளை எல்லாம் கைதட்டிடணும். தயவு செஞ்சு எனக்காக ஒத்துழைப்பு கொடுங்க. ஒருத்தன்ட்ட 1000 ரூபாய் கடை வாங்குறேன், சரி, அதை தொலைச்சிடுறேன். சரி. இன்னொருத்தன்ட்ட 500 ரூபாய் கடை வாங்குறேன், அதுல 300 ரூபாய்க்கு ஜாமான் வாங்குறேன். சரி. மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 200. 1000 ரூபாய் கடை வாங்கினவன்ட்ட 100 ரூபாய் கொடுத்துட்றேன். 500 ரூபாய் கடை வாங்கினவன்ட்ட 100 ரூபாய் கொடுத்துட்றேன். இப்போ 1000 ரூபாய் கடை வாங்கினவனுக்கு நீ எவ்வளவு கொடுக்கணும்? 900 ரூபாய். 500 ரூபாய் கடை வாங்கினவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 400 ரூபாய். 900 400 எவ்வளவு? 1300. எவ்வளவுக்கு ஜாமான் வாங்கின? 300. 1300 எவ்வளவு? 1600. நீ எவ்வளவு கடை வாங்கின? 1500. இந்த 100 ரூபாய் எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லு. நான் பட்டிமன்றமே பேசல. ஆம்பளையெல்லாம் தயவு செய்து கைதட்டுங்க, சொல்லுங்க. இல்லைன்னா நான் பட்டிமன்றமே பேசலையா. திருப்பி வேணாலும் கேட்குறேன், நீ சொல்லாட்டினாலும் பரவாயில்ல, உனக்கு சப்போர்ட் பண்ணுற இந்த பெண்களை சொல்லு. நான் இந்த மொட்டை அடிச்சுக்கிட்டு விழுவுறேன் எனக்குள்ள. திருப்பியும் கேட்குறேன், 1000 ரூபா கடை வாங்குற. நான் கணக்கில் குழப்பம்லாம் பண்ணலையா, தெளிவாக தான் கேட்குறேன்.
1000 ரூபா கடை வாங்குற தொலைச்சிடுற, 500 ரூபா கடை வாங்குற, அதில் 300 ரூபாய்க்கு ஜாமான் வாங்குற, மிச்சம் 200 ரூபா இருக்கும். 1000 ரூபா கடை வாங்கினவன்ட்டு 100 ரூபா கொடுத்துட்ற, 500 ரூபா கடை வாங்கினவன்ட்டு 100 ரூபா கொடுத்துட்ற. இப்போ நீ 1000 ரூபா கடை வாங்கினவனுக்கு 900 ரூபா கொடுக்கணும், 500 ரூபா கடை வாங்கினவனுக்கு 400 ரூபா கொடுக்கணும். 900 400 1300, 300 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கியிருக்க. 1300 300 1600, நீ கடை வாங்கினது 1500 தான். 100 ரூபா எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லு. நான் பட்டி மன்றமே பேசலை, பேசி போட்டு பார்ப்போம். சரி ஓகே, நான் இந்த ஊரை தெரியலன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நான் ஒத்த கேள்வி கேட்கிறேன். கெக்க பக்கன்னு ஆண்கள் சிரிச்சாங்கல்ல, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கல்ல, இந்த ஆண்களை பார்த்து ஒத்த கேள்வி கேட்கிறேன். அந்த கேள்விக்கு இவங்க பதில் சொல்லிட்டா ஏன் சம்பளத்தை இந்த ஊர் கோயில் உண்டியல்ல போட்டுட்டு நான் போயிட்டே இருக்கேன். அதே மாதிரி எங்க சிங்க குட்டிக பெண்கள் இருக்காங்க பாரு, அவங்க கிட்ட ஒத்த கேள்வி கேட்கிறேன். அவங்க பதில் சொல்லிட்டா உங்க சம்பளத்தை இந்த ஊர் கோயில் உண்டியல்ல நீங்க போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. கண்டிப்பா வருஷம் நம்மளை பட்டிமன்றத்தை கூப்பிடுவாங்க. ஏன் எப்படி உண்டியலுக்கு காசு வந்துரும்டான்னு இப்ப கேக்குறேன். கேளு, பெண்களை பார்த்து கேக்குறீங்க. பெண்களை பார்த்து நான் கேக்குறேன். கேளு. எக்கா காப்பாத்தி விட்டுருக்கா. படித்த பெண்கள் சார் பாவலம் சாதனை. நீ கேளு. அக்கா, சர்வதேச மகளிர் தினம் என்னைக்கு? வேகமா மார்ச் 8 கை தட்டுங்க, எல்லாம் ஜோர கை தட்டுங்க, தட்டுங்க. அட உங்க சம்பளம் பாப்பம் கோயில் பூட்டிட்டாங்க, உண்டியல் இப்ப திறக்கல. ரொம்ப நன்றிக்கு அழகு. இப்போ டா எங்க சுத்தி அடேங்கப்பா ரவுண்ட் எங்க செட் பூரா இருக்கு. கேக்குறேன். இப்போ நான் கேக்குறேன், சர்வதேச ஆண்கள் தினம் என்னைக்கு? 5 எட்டுக்குள்ள சொல்லணும். 1 2 3 தை 2 கை தட்டுங்க, ஆம்பளை எல்லாம் கை தட்டுங்க. தை 2 சார், தை 2 மாட்டு பொங்கல் சார். அன்னைக்கு காலமாட தானே அவுத்து விடுறான். எங்க தினம்தான் இந்த மாதிரி கிறுக்கு புடிச்ச புருஷனோட வாடறது யாரு? அந்த லூசு தான். பூ கூட வாங்கி தரது வக்கு இல்லாத புருஷனோட வாடறது யாரு? பூக்கடைக்காரன் பொண்டாட்டி தான் வாங்கி தர மாட்டான், எடுத்துக்கன்றுவான். அடேங்கப்பா, வந்ததுல இருந்து ஆண்கள் உழைக்கிறோம் நாங்கள வெட்டியா இருக்கோம் பொறுப்பு இல்லன்னு சொன்னார்ல சார். நான் கேக்குறேன், மனைவினால பிட்கள், மனைவினால பிடுங்கள், மனைவியே பிடிக்கல, அப்படியே சார் கல்யாணம் பண்ணு. இன்னமே சத்தியமா பண்ண மாட்டான். பண்ண கல்யாணத்தை என்ன பண்றது? அது ஒரு ஓரமா கிடக்கட்டும். நிம்மதியை தொலைச்சிட்டேன்னு சொல்றீங்கல்ல, தொலைச்ச இடத்துல தேடாம ஏன் இங்க தர்றீங்க? நேத்து தேடினமா வேற ஒருத்தி வர்றாப்பா. யாரு? அவ தங்கச்சி தான். இந்த ஊர்ல நான் 1000 கேள்வி கேட்பேன். நான் 2000 பதில் சொல்லுவேன். நான் விடிய கேட்பேன் சார். நான் விடிஞ்சும் பதில் சொல்லுவேன். காலையில சாப்பிட்டுட்டு கூட கேள்வி கேட்பேன். நான் தலைவர் வீட்ல 4 நாள் இருந்து கூட போவேன். இந்த ஊர் பெண்களுக்கு நான் சுதந்திர ஆயுதம் தட்டுக்க கைய பெண்கள்லாம் தட்டுக்க பொறுப்பான பெண்கள் நிரூபிக்கிறேன் பாத்தீங்களா? நீ போயிருவே, அவங்க இங்க குடும்பம் நடத்தணும். எல்லாம் நடத்துவாங்க. ஆண்கள் கூட திட்டா உட்கார்ந்திருக்கீங்க, பெண்கள் எல்லாம் ரவுண்டா உட்கார்ந்திருக்கோம் பாத்தீங்களா? அத மொத்தமா வருவாங்க, மொத்தமா பாடின்னு போயிருவாங்க. அப்படி எல்லாம் போக மாட்டாங்க. நான் கேக்குறேன், தருதலைய தரமாக்குறது யாரு? யாரு? மனைவி. முட்டாள அறிவாளி யாரு? மனைவி. ஹாட்டாக்கட கூலாக்குறது யாரு? மனைவி. ஹீரோவாக்குறது யாரு? மனைவி. மண்ணுல கிடக்குற மண்ணவனாக்குறது யாரு சார்? மனைவி. தட்டுக்க கைய பெண்கள் எல்லாம் பொறுப்பான பெண்கள். மண்ணுல இருந்தவன மண்ணுக்குள்ள கொண்டு சேர்த்தது யாரு? மனைவி. நல்லவன குடியார போய் ஆக்குனது யாரு? மனைவி. சும்மா இருந்தவன எங்கெங்கன்னு பிச்சுட்டு தெரிய விட்ட யாரு? மனைவி. ஆம்பளை எல்லாம் ப்ளீஸ், அது போதும் எனக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. ஏய் தம்பி, என்ன அந்த 3 பேர் கேக்குறேன். நான் யாரு உனக்கு? அத்தை யாரு? சித்தியா? டேய் அப்ப சித்திங்கறாயா? டேய் தம்பி, நான் யாரு உனக்கு? சித்தி. அத்தை. வந்தவனே சார், நான் ரொம்ப நாள் இங்க உட்கார்ந்திருந்தேன். என்ன பார்த்து சிரிக்கிறானே. 2 பொம்பளை பிள்ளை இருக்கு, கருவா பையில இருந்தாலும் அழகா இருக்கானே, பாவலத்துல சம்பந்தம் போலன்னு நினைச்சேன். எப்ப மஞ்சள் நான் பேச்ச கேட்டு சிரிச்சான்களோ, இவன் ஒத்த பையில கூட பொண்ணு கொடுக்க மாட்டான் சார். அவ வந்த உடனே உன் பொண்ணை கட்டலாம் தான் நினைச்சான். இப்ப வேணான்னு முடிவு பண்ணிட்டான். ஆத்தாவுக்கே இவ்வளவு பெரிய வாயா இருக்கே, உன் அவளுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்குமான்னு வேணான்னு முடிவு பண்ணிட்டான். நீ பேசு, இன்னைக்கு 2ல 1 பாப்போம். கல்யாணம் ஆவத செட்டெல்லாம் கை தட்டுறீங்க பாருங்க. கல்யாணம்னு ஒண்ணு நடக்கும். நடந்துச்சுன்னா என்ன விட மொக்க ஃபிகர் தான் உனக்கு பொண்டாட்டி வரும். ஞாபகம் பங்காளி, நீ கவலைப்படாத, இதை விட மொக்க ஃபிகர் தமிழ்நாட்டுல கிடையாது. நம்ம பாத்துக்குவோம். சார், பொறுப்பான பெண்ணு இந்த ஊர்ல என்ன பாரு, என் செட்டெல்லாம் பார்த்தா கிளம்புது. நான் அன்னைக்கு முடிக்காம போக மாட்டேன். நான் இப்ப தாத்தா வரையும் சிரிக்கிறாங்க சார். ஆமா, ஒரு பாட்டி மாதிரியே தெரிஞ்சிருக்கும் சார். ஒரு விஷயம் கேக்குறேன், ஒரு காபி பிடிக்குமா, டீ பிடிக்குமா? காபி. கார சட்னி பிடிக்குமா, தேங்காய் சட்னி? பழையது பிடிக்குமா, பிரியாணி பிடிக்குமா? பழையது. வேட்டி சட்டை பிடிக்குமா, ஜீன்ஸ் பேண்ட் பிடிக்குமா? வேட்டி சட்டை. மனைவி பிடிக்குமா, தங்கச்சி பிடிக்குமா? மனைவியோட தங்கச்சி. ஹலோ, மனைவியோட தங்கச்சி எங்க இருந்து வந்துச்சு? மாமியார்ட்ட இருந்து வந்துச்சு. மாமியார் எங்க இருந்து சார் வந்தாங்க? என் மாமனார் புடிச்சிட்டு வந்தாரு. ரோட்ல போற ஒருத்தங்கள மாமியார் கூப்பிடுவீங்களா? நான் கூப்பிடுவேன், அந்த அம்மா ஒத்துக்கறாது. இதெல்லாம் பொறுப்பான பெண்கள். நான் கேக்குறேன், மனைவி கண்ணாடி 1. எப்படி சொல்ற? நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீங்க அழுதா நாங்க அழுவோம், நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம் சார். நாங்க முத்தம் கொடுத்தா குடுக்க மாட்டோம். அது மட்டும் குடிக்க மாட்டீங்க. இதான் கேடு. எப்ப நான் கேக்குறேன், நேத்துக்கு சம்பளம் உங்களுக்கு 25000 ஓவா இல்ல ரூபா வாங்குனீங்கல்ல? நான் கேக்குறேன், நேரா வீட்டுக்கு போய் மனைவிக்கு முத்தம் கொடுப்பீங்களா? நீங்க வாங்குன சம்பளம் 25000 ஓவாக்கு முத்தம் கொடுப்பீங்களா சார்?
அது நான் பல சிந்தனையில் இருப்பேன். என்ன 25,000 ரூபாய்க்கு முத்தம் கொடுக்க மாட்டேன். அதில் எத்தனை 500 ரூபா தாள் இருக்கு? 50. 50 500 ரூபா தாளை மாற்றி 50 பேர்கிட்ட கொடுத்தோம்னு வச்சுக்க. 50 பேர் வந்து எந்த ஊர்ல? தேவட்டையில். எங்க ஊருக்கு வாங்க, வெளுத்து விட்டுருவாங்க தெரியுமா? அப்படியே அயன் பண்ணி தர சொல்லு சார். அடுத்தவன் காலை புடிச்சு வாழறத விட மனைவியோட முந்தான சேலை புடிச்சு வாழ்ந்து பாருங்க. முந்தானை இருந்தாவுல பிடிக்க போட்டுக்கு அப்புறம் நைட்டி எந்த முந்தானைய பிடிக்க? ஒரு வருஷத்துக்கு 3 நைட்டி வச்சு சிக்கனமா வாழறது நாங்க தெரியுமா? 3 நைட்டிய மோந்து வாத்து செத்தவன் ஆம்பளை தெரியுமா? இவ்வளவு சத்தமா இருந்தனா என்ன அர்த்தம்? நைட்டி 3 இருக்குன்னு அர்த்தம். சார், ஒரு விஷயம், பெண்கள் நாங்கெல்லாம் பொறுப்பானவங்க. ஏன் தெரியுமா சொல்றேன்? நாங்கெல்லாம் நின்னா குத்து விளக்கு, உட்கார்ந்தா நெய் விளக்கு, அண்ணாந்தா அகல் விளக்கு, பார்த்தா பாச விளக்கு சார். நீ முதல்ல பல்ல விளக்கு சார், குப்புன்னு அடிக்க. ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க, ஆண்கள் எல்லாம் பெருசா உழைக்கிற சம்பாதிக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, நீங்க சம்பாரிச்சு எங்களுக்கு நகை வாங்கி கொடுத்தீங்கன்னா எங்க முகத்துல 100 வாட்ஸ் பல்ப் தான் எரியும். ஆனா அதே நேரத்துல எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எங்க வீட்டுக்கு வரட்டும் 1000 வாட்ஸ் பல்ப் எரி. தட்டுக்க கைய பெண்கள். உங்க அப்பா அம்மா வந்தா 1000 வாட்ஸ் பல்ப் எரியும். எங்க அப்பா அம்மா வந்தா தான் பீஸ் ஓன பல்ப் மாதிரி ஆயிருது. அப்பனா பல்ப மாத்தணும்னு அர்த்தம். பல்ப மாத்த கூடாது, ஓல்டரே மாத்தணும்ங்கறேன். சார், பெண்ணுங்கற ஓவியனே ஆளாளா வரையலான்னு பார்க்காதீங்க. பெண் என்ப ஒரு சிற்பம் தெரியுமா நடுவர் அவர்களே? அந்த சிற்பத்தை கற்பமாக்குவது ஒரு ஆண் தெரியுமா நடுவர் அவர்களே? ஆமா. எப்பப்பா சார் நான் கேக்குறேன், ஆண்கள் எல்லாம் உழைக்கிறாங்கன்னு சொன்னாங்கல்ல, ஒரு விஷயம் கேக்குறேன் சார். காலங்காலமா மனைவி பொறுப்பு இல்லைன்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் ஏன் தாத்தா பாட்டியை கல்யாணம் பண்ணி உங்க அப்பா பிள்ளையா பத்தாங்க? எங்க தாத்தா ஏன் கல்யாணம் பண்ணாரு? அதான் பொறுப்பு இல்ல பொம்பளை. இந்தால் சொல்லலையே. அப்புறம் ஏன் சார் உங்க அம்மா உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணி உங்களை பிள்ளையா பத்தாங்க? அதான் நாங்க பொறுப்பு இல்ல, விட்டுட்டு போக வேண்டியதானே? ஆமா இல்ல. அப்புறம் ஏன் சார் நீங்க உங்க மனைவியை கல்யாணம் பண்ணி 2 புள்ள பெத்தீங்க? உங்களுக்கு தான் பொறுப்பு இல்ல, பொறுப்பான பொண்ணு இல்ல, போக வேண்டியதானே? என் விதியை பாத்தீங்க. தட்டுக்க கைய பெண்கள் எல்லாம் காலங்காலமா பொறுப்பு இல்ல ஏங்க கல்யாணம் பண்றீங்க? குத்தாலத்துல குத்த வச்சு உட்கார வேண்டியதானே? என் விதியை பாத்தியலா? இந்த காசு வாங்குறதுக்கு நான் புள்ள பத்த வரைக்கும் பதில் சொல்ல வேண்டியது இருக்கியா? சரியானதான் சார் கேக்குறேன். நல்லதம்மா கேட்டேன், நாக்க புடுங்குற மாதிரி கேட்டேன். வந்ததுல இருந்து பெண்கள் பொறுப்பு இல்லாத இருந்ததனால தான் ஆண்கள்லாம் தண்ணி அடிக்கணும்னு கேட்டார்ல. நான் கேக்குறேன் சார், மனைவி நல்ல பிக்கல், மனைவி நல்ல பிடுங்கள், மனைவியே பிடிக்கல, அப்புறம் ஏன் சார் நீங்க தண்ணி அடிக்கிறீங்க? இனிமே சத்தியமா தண்ணி அடிக்க மாட்டோமா? நீ உங்களுக்கு தான் கஷ்டம் இருக்கு தண்ணி அடிக்கிறீங்கல்ல, அதே மாதிரி மனைவிலாம் நாங்க சேர்ந்து புருஷன் சரியில்லை, கொழுந்தனார் சரியில்லை, உங்க குடும்பமே விலகலன்னு நாங்க ஆளுக்கு ஒரு கட்டிங் அடிச்சா உங்க குடும்பம் என்ன ஆகும்? குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. ஓ வாடை எனக்கு தெரியாது, என் வாடை உனக்கு தெரியாது, ஆம்பளேட்டா போட்டு ஆளுக்கு பாதியா பிச்சு தின்னுட்டு போய்கிட்டே இருக்கலாம். சார், இன்னைக்கு தமிழ்நாடே தாத்தா வரேன், இன்னைக்கு தமிழ்நாடே தலை நிமிர்ந்து நிக்குதுன்னா காரணம் யார் தெரியுமா? பொறுப்பா குடும்பம் பண்ற பெண்ணு. நிரூபிக்கவா சார்? நிரூபிக்கவா? ஆண்கள் எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு போற ஃபுல் காலி பாட்டில் எடுத்து மேல வைங்க. ஏன் பக்கம் வைங்க. நீங்க குடிச்ச நேரத்துல நிதானம் இல்லாத நேரத்துல உங்கள்ட்ட இந்த ஆட்டையை போட்டு நாங்க சேர்த்து வச்ச நகை நட்டுகள் அங்கிட்டு வைங்க. ஒரு நிமிஷம் இருங்க. 4 பவுன் 210 ரூபா தேராதுரா. எப்படி சொல்றீங்க? நான் தேவகோட்டையில் வட்டி கடை வச்சிருக்கேன், பார்த்தாலே கண்டுபிடிச்சிருக்கேன், உரைச்ச வேண்டியதே இல்லை. இது நீங்க செத்து வச்ச நகை, இது நீங்க குடிச்சிட்டு போட்ட காலி பாட்டில். நான் கேட்கிறேன், நம்ம பிள்ளைக்கு கல்யாண காரியம்னாக்கா நம்ம சேர்த்து வச்ச நகை நட்டு யூஸாமா, இவங்க குடிச்சிட்டு போட்ட காலி பாட்டில் யூஸாமா? தட்டுக்க கையா பெண்கள்லாம் தட்டுறாங்கல்ல. இப்போ இது ஆடி மாதம், கல்யாணம் பண்ண முடியாது, ஆமணியில தான் முகூர்த்தம் இருக்கு. ஆமா, இது ரெண்டும் வீட்டில் இருக்கு. நைட்டு திருடன் வாரான், எதை தூக்கிட்டு போவான்? போம்ட்டு போயிடும். நம்மகிட்ட 25 வருஷம் ஆனாலும் அந்த பாட்டில் அங்கேயே கிடக்கும்ன்றா. சார், என் வளையல் 4 பவுன் அடகு வச்சேன்னு வச்சுங்க, என் குடும்பமே 1 மாசத்துக்கு உட்காந்து சாப்பிடும் சார். குடியார புருஷன் நைட்டு வீட்டுக்கு வரட்டும், வெறும் வயிற்றோட என்னைக்கா படுக்க விட்டுருக்கோமாக்கா? போகும்போது ஒயிட் அண்ட் ஒயிட்ல போனா கூட வரும்பொழுது மண்ணோட வருவான் சார். தட்டி விட்டு மன்னவனா ஆக்குறது யாரு சார்? பொறுப்பான மனைவி இல்லையா? மன்னவனே மன்னவனே மலையிட்டு சின்னவனே உன்னை போல யாரும் இல்லை தலைவா தலைவா. அன்னக்கிளி சின்ன கிளி வேலைகட்டும் அன்னக்கிளி என்ன வேணும் கேளு நான் தரவா தரவா. உன்னை நினைச்சுட்டா நான் தினமும் ஏ தலைவாரி பூச்சூடினே ஒருபோதும் பூவும் பொட்டும் வாடாது வாடே.
மன்னவனே மன்னவனே மழையிட்ட சின்னவனே உன்னை போல யாரும் இல்லை தலைவா தலைவா. சார், குடும்ப மகிழ்ச்சி காரணம் பொறுப்பான பெண் ஏன் தெரியுமா சொல்றேன்? 1330 குறளை எழுதின வள்ளுவனுக்கு புகழ் சேர்த்தது அவருடைய மனைவி வாசகி. ஏயா எழுதிட்டு இருக்க எந்நேரமும் கேட்டா எழுத முடியுமா? அதே மாதிரி அர்ச்சந்திர பொய் பேசாத இருந்ததுக்கு காரணம் துருவி துருவி கேள்வி கேட்காத அவருடைய மனைவி. இன்னைக்கு நீங்க ஒயிட் அண்ட் ஒயிட்ல மிகப்பெரிய மகாராஜனா தமிழ்நாடு முழுவதும் கலக்குறீங்கன்னா அதுக்கு காரணம் உங்க மனைவி. இல்லைன்னு சொல்லுங்க, சோறு கிடைக்காது. உண்மையிலே என் மனைவியினுடைய பொறுப்பால் தான் இன்னைக்கு நல்லா இருக்கேன். நல்லா ஜோர கை தட்டுங்க ஒரு சார். உண்மையை ஒத்துக்கிறேன் சார். ஒத்துக்குங்க. இன்னைக்கு நான் லட்சாதிபதியா இருக்கேன்னா என் மனைவி பொறுப்பா இருக்கிறதுனால தான். சபாஷ். இன்னைக்கு எனக்கு 2 வீடு இருக்கு என் மனைவி வந்த பிறகுதான். எனக்கு இன்னைக்கு 10 ஏக்கர் சொத்து இருக்கு என் மனைவி வந்த பிறகுதான். கைதட்டுங்க, நான் பொய் சொல்ல விரும்பல. சூப்பர் சார், சூப்பர் சார். என் மனைவி வர முன்னாடி நாங்கள் கோடீஸ்வர குடும்பம் சார். மொத்தம் 12 வீடு லைன் வீடு இருந்துச்சு சார். 10 போயிடுச்சு சார். இந்த 2 வாடகைக்கு இருக்கவங்க காலி பண்ண மாட்டேறாங்க, அதனால விற்காம வச்சிருக்கா சார். மொத்தம் 70 ஏக்கர் சொத்து சார். எங்கள் அப்பா எங்கள் ஊர் நாட்டாம 60 போச்சு, 10 தான் சார் மிச்சம் இருக்கு. நான் கல்யாணம் பண்ணும்போது அவள் வீட்டில் 12 ஏக்கர் இருந்துச்சு, இப்போ அவள் வீட்டில் 92 ஏக்கர் இருக்கு. இதை மட்டும் தயவு செய்து நம்ம கிராமத்தில் கேட்டு சொல்லுங்க. இது நான் நம்ம வாழ்க்கையை வாழ மறந்துட்டு போயிருக்கேன். எல்லாம் போனாலும் சொத்தா நினைக்கிற மனைவி உங்க கூட வாழ்றாங்கல்ல சார். அவ இருக்கிறதுனால தானே மட்டும் போச்சு. 7 ஜென்மமும் நீ தாண்டி என் மனைவி நினைச்சு வாழ்ந்து பாருங்க. இதான் நான் 7வது ஜென்மமா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க முடிவு பண்ண கூடாது, அந்த இறைவன் தான் முடிவு பண்ணோம். நான் கேக்குறேன், எந்த ஆண்களாவது எந்த புருஷனாவது கொரோனா டைம்ல சம்பாரிச்சு கொடுத்தீங்களா? இல்ல. மஞ்சுளா நீ சம்பாரிச்சியா? இல்ல. நீங்க சம்பாரிச்சீங்களா? இல்ல. யாருமே சம்பாதிக்கல. சம்பாதிக்காத புருஷனுக்கு 3 வேளைக்கு 6 வேளை வட்டிச்சு வட்டிச்சு கொட்டமே தொப்பையும் தொந்தையும் 6 மாசம் 10 மாசம் உட்கார்ந்து இருக்கல. நியாயமான கேள்வி. இந்த அம்மா கேக்குறாங்க, கொரோனாவுல ஆம்பளை சம்பாதிக்கல, நாங்க வடிச்சு வடிச்சு கொட்டணுமேங்கிறியே. இன்னும் நொப்பா வீட்டுல இருந்தா கொண்டாந்து வடிச்சு கொட்டினேன், நாங்க வச்சிருந்தா தானே வடிச்சு கொட்டினேன். யாரு பெத்த பிள்ளைக்கு நாங்க சோத்த வடிச்சு கொட்டலையா? எவ பெத்த பிள்ளையா கட்டி நாங்க வாழலையா? சார், மனைவியோட அன்பு கடல் அலை மாதிரி, அது என்னைக்கு ஓயவே ஓயாது. தப்பா நினைக்காதீங்க. எப்ப அது சுனாமி வந்து தூக்குதுன்னு தான் தெரியல எங்களுக்கு. அப்பெல்லாம் கிடையாது சார். இவ்வளவு பேசுறீங்களே, உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? எனக்கு மனைவி வேண்டவே வேணும். மஞ்சனா உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? எனக்கே வேணும். ரவீனா உங்களுக்கு வேணும். அண்ணா உங்களுக்குனா? அண்ணா உங்களுக்கு மனைவி வேணுமா? டேய் டேய் புதுசா வர்றாங்க, உட்கார்ற. மனைவி வேணான்னு எந்த ஆண்களும் சொல்ல முடியாது. காதலிக்க பெண் வேண்டும், கட்டி அணைக்க பெண் வேண்டும், கல்யாணம் பண்ண பெண் வேண்டும், சோறு போட பெண் வேண்டும், சுகம் கொடுக்க பெண் வேண்டும், குழந்தை பெற்று தர பெண் வேண்டும். பெண் இல்லாம ஒரு ஆணால வாழ முடியாது. சொந்தங்களை விட்டு சொர்க்கத்தை தருபோல் மனைவி, பந்தங்களை விட்டு பாசத்தை தருபோல் மனைவி, எங்கள் கண்ணீரை அடக்கி உங்கள் கண்ணீரை துடைப்பவள் மனைவி. அப்படியே தொடச்சிட்டாலும் நான் கேக்குறேன், பெண்ணும் ஆமையும் ஒண்ணு. எப்படி சொல்ற? நாங்க கல்யாணம் பண்ணி வரும்போது புருஷனை நெஞ்சில சுமக்கிறோம், உங்க பிள்ளைய வயித்துல சுமக்கிறோம், உங்களுடைய குடும்ப பாரத்தை தலையில சுமக்கிறோம். ஆமை எப்படி பொதி சுமந்துட்டே தன் வாழ்க்கை நகர்த்துகிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு பொம்பளையும் ஆமை பால் வாழலாம். ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. ஆயா வரை தட்டுறாங்கன்னு என்ன அர்த்தம்? ஒரு ஆயா ஒரு ஆயாவுக்கு தட்டுதுன்னு அர்த்தம். இந்த அம்மா சொல்றது நியாயமான பாயிண்டியா? நியாயம் தான் கேட்பேன். புருஷனை நெஞ்சில சுமக்கிறோம், பிள்ளைய வயித்துல சுமக்கிறோம், குடும்ப பாரத்தை தலையில சுமக்கிறோம். ஆமை எப்படி ஓட்டுக்குள்ள குடும்பத்தை சுமந்து செல்கிறதோ அது போல ஒரு பெண்ணும் சுமந்து செல்கிறாள். ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. மாப்பிள்ள அதாண்டா சொல்லியிருக்காங்க, ஆமை பூந்த வீடு விளங்காதுன்னு. இந்த நாயும் என்னையும் சேர்த்து ஒரு போட்டோ எடுங்கடா. எடுத்துட்டீங்களாடா? என் பொண்டாட்டி கேட்குற உன் பேச்சை எந்த நாய் கேட்கணும். இந்த நாய் கேட்டுச்சுன்னா அந்த நாய்கிட்ட கட்டணும்னா குடும்பத்துல குழப்பம் இல்லாம இருக்கும். ஊசியும் பெண்ணும் ஒண்ணு. அது உண்மைதான், சத்தியமா ஊசியும் பெண்ணும் ஒண்ணுதான். ஒண்ணு குத்தி காட்டுவாங்க, இல்லாட்டினா கோர்த்து விட்டு போயிருவாங்க, நம்ம தெருவில் தெரிய வேண்டியதுதான். இவ்வளவுக்கு உங்களுக்கு ஆண்கள் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்கல்ல. இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன். கேளு. வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்களா எங்க சிங்க பெண்களா? நடுவரவர்கள் எந்த காலத்திலும் வலிமையில் சிறந்தவர்கள் என் ஆண்குல தங்கங்கள் தான், அதை மாற்றவே முடியாது. படுத்திருக்கிற தாத்தா கூட எழுதி சொல்றாருங்க, அவர் ஆம்பளை தானே. வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்கள், பெண்கள் மென்மையானவர்கள். ஆண்கள் வலிமையான அங்க இருக்கிற ஒரு மரம் மாதிரி, பெண்கள் மென்மையான கீழே இருக்கிற புல்லு மாதிரி. நான் கேக்குறது சரினா? பெண்கள் கை தட்டுங்கக்கா. மழையோ வெள்ளமோ புயலோ வந்தா இந்த மரம் என்ன ஆகும்? சாஞ்சிரும், தொலையட்டுங்கறேன். புல்லு எப்படி சார் இருக்கும்? அது பாட்டுல ஆடிக்கிட்டே இருக்கு. வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்களா சிங்க பெண்களா? தட்டுக்கா கைய.
மரம் ஆண்கள் மாதிரி மழையோ புயலோ வந்தா சாஞ்சிரும், ஒடிஞ்சிரும். புல்லு வந்து பெண்கள் மாதிரி ஆமா சார், சாயாது ஒடியாது. ஒடியாது. மாடு வந்தா மேஞ்சிரும், சாணிதான் மிச்சம். சார் இறைவன் பெண்களுக்கு ஞானத்தை வைத்தான் தெரியுமா? அப்ப ஆண்களுக்கு என்ன சாணத்தை வைத்தான்? சார் மனைவி அமைவதெல்லாம் அந்த இறைவன் கொடுத்த வரம். அப்ப புருஷன் அமைறதுல என்ன புரோக்கர் கொடுத்த வரமா? மங்கையராய் பிறப்பதற்கு மாதவ மனம் ஞாபகம் வச்சுங்க. அப்ப நாங்க ஆம்பளையா பிறக்கறதுக்கு அயோக்கியத்தனமா வந்துட்டு வந்திருக்கோம். சார் எப்போ நான் சொல்றேன், ஒரு கரண்டி மாவுல தான் இட்லி ஊத்துறோம், ஒரு கரண்டி மாவுல தான் தோசை ஊத்துறோம். இட்லி இருக்குல, இட்லி இதெல்லாம் ஆண்கள் மாதிரி குறுகிய வட்டத்துல இருப்பீங்க. ஆனா தோசை இருக்குல்ல, தோசை அது பொறுப்பான பெண்கள் மாதிரி பறந்து விரிந்த மனப்பான்மை உள்ளவர்கள் இந்த காலத்து சிங்க பெண்கள் நடுவர்களே. ஆம்பளை இட்லி மாதிரி. ஆமா உண்மைதான்டா. அதான் இட்லியை வைக்கும்போது வெந்திரிச்சான்னு குத்தி குத்தி பார்க்குற ஆளுவோ போல இருக்கும். ஆம்பளை இட்லி மாதிரி தான். அந்த இட்லி எடுத்து பாருங்க, 2 பக்கமும் வெள்ளையா இருக்கும். வெள்ளையான மனம் படைத்தவர்கள் என் ஆண்குல தங்கங்கள். பெண்கள் தோசை மாதிரியே தான். அதுக்கு கேரக்டரை புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு பக்கம் வெள்ளையா இருக்கும், ஒரு பக்கம் கருப்பா இருக்கும். அதுக்கு கேரக்டரை என்னைக்குமே நம்ம புரிஞ்சிக்க முடியாது. சார் பெண்ணை தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. கோவில்லையும் கருவறை இருக்கு, பெண்ணுடைய வயிற்றுலையும் கருவறை இருக்கு. அந்த தெய்வமும் பெண்ணும் ஒண்ணு. தட்டுக்க கைய பெண்கள்லாம் அப்படி தெய்வங்கள் உட்கார்ந்துருக்க ஊர் இந்த ஊரு. எப்படி பாயிண்ட புடிச்சு பேசுது பாத்தியா? பாத்தீங்கல்ல, கோவிலுக்குள்ளும் கருவறை இருக்கிறது, எஸ். ஒரு பெண்ணுக்குள்ளும் கருவறை இருக்கிறது. பெண்ணும் தெய்வமும் ஒண்ணும். ஆமா சார். அப்ப ஏமா பொம்பளையாளுக்கு பேய் பிடிக்குது? பேய்க்கு கூட பொம்பளையால தான் பிடிக்குது, ஆம்பளையால பிடிக்கிறது இல்ல. அப்படி இல்லை. எங்கேயாவது ஆம்பளையால் பேய் பிடிச்சி ஆடி இருக்கானாயா? ஆட மாட்டான். பொம்பளையால் தான் பேய் பிடிச்சி ஆடு. ஏன்? ஏன்னா இனத்தோட தான் சேரும். எங்கேயாவது ஆம்பளையால் பேய் பிடிச்சி ஆடி இருக்கானா? அப்பெல்லாம் இல்லைங்க சார். அதுக்குதான் கவிஞர் தபுசங்கர் அழகா சொல்வாரு. என்ன சொன்னாரு? அடகு வைத்த நகையை கூட மீட்டு விடலாம், வட்டி கட்டாம அடகு வைத்த நகையை கூட மீட்டு விடலாம், அவள் மீது வைத்த பார்வையை மட்டும் மீட்க முடியாதுன்னா கணவன் மனைவி எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி இருக்கணும்? கணவன் மனைவியை நினைக்கணும் சார். யார் மனைவியா? அவங்க மனைவி. கணவன் மனைவியை மட்டும் நினைக்கணும், மனைவி கணவனை நினைக்கணும் சார். எப்படி தெரியுங்களா? எப்படி? என்ன நினைச்சேன் நான், என்ன நினைச்சேன் என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது, என்ன நினைச்சேன் நான், என்ன நினைச்சேன் என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது, சொக்கி தவிச்சு நான் சொக்கி தவிச்சு என் சொக்க தங்கம் கிட்ட வந்தா துள்ளி குதிச்சு, சொக்கி தவிச்சு நான் சொக்கி தவிச்சு என் சொக்க தங்கம் கிட்ட வந்தா துள்ளி குதிச்சு, குற்றால சாரலது கண்ணோடு ஊறி வர உன்னை நினைச்சேன் நான், உன்னை நினைச்சேன் என் கண்ணுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போதி. எவ்வளவு அழகு சார். வாழ்க்கையில பொறுப்பான பெண் வேணும் சார். நான் உங்களை பார்த்து கேக்குறேன், உங்களுடைய மகளை நீங்க இளவரசியா பாக்குறீங்களா, வேலைக்காரியா பாக்குறீங்களா? என் மகளை நான் இளவரசியா தான் பாப்பேன். உங்க மகளை இளவரசியா பாக்குறீங்கல்ல, அப்ப இந்த பாவலத்துக்கு வாக்கப்பட்ட அந்த பெண்கள் நாங்கள்லாம் எங்க அப்பா வீட்டுல இளவரசியா வாழ்ந்தவங்க. தட்டுக்க கைய பெண்கள்லாம் இளவரசியா வாழ்ந்த எங்களை ஏன் இளவங்காத்த கிளி மாதிரி ஆக்குறீங்க? நீ இளவரசியா வாழ்ந்தவா இங்கே வாழ வேண்டியதானே? இங்க என்ன? எங்க அம்மா என்னவா, எங்க அம்மா எரும மாடை கட்டிக்கனால கட்டி போய் ஞாபகம். அட பசுமாடு. கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க பாவலம் பெண்கள் என்ன தெரியுங்களா நினைச்சோம்? கட்டிக்க போற புருஷன் அஜித் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். கிடைச்சது என்னவோ தொப்பையோ தொந்தையோ சுகரோ ஃபிகரோ வச்சு நாங்க கட்டிட்டு அழல. நீ அஜித் மாதிரி மாப்பிள்ள வேணும்னு நினைக்கிறது பெருசு இல்ல, நீ சாலினி மாதிரி இருக்கணும். நீ ஜானியல் ரோ மாதிரி இருந்துக்கிட்டு அஜித் மாதிரி மாப்பிள்ள எங்க இருந்து வரும்? சார் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, உங்க வீட்டுல நீங்க வேலைக்காரி வச்சிருக்கீங்க தானே? வார்த்தை கவனமா கேளு. வேலைக்காரி இருக்கிறார்களா? அததான் கேட்டேன். உங்க ஒரு பக்கம் வச்சிருக்கோம்னா வேற அர்த்தமா? எப்படி கேட்கணும்? வேலைக்காரி இருக்கிறார்களா? உங்க வீட்டுல வேலைக்காரி இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். மாசம் எவ்வளவு சம்பளம் தரீங்க? மாசமானா 12,000. அந்த மாசமானா இல்லையா, ஒரு மாசம் ஆனா 12,000. ஒரு மாசம் 12,000. அப்ப ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தரீங்க? 12 எவ்வளவு? 12 × 12 1848. 1848. உன் வேலையை காட்டாத. நீ சொல்றா தம்பி. அடுத்த வாரம் சொல்கிறா. பெட்ரோல் கணக்கை போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ என் கணக்க பிள்ளைய கேட்குற எப்படி சொல்லும் பாடுறா கணக்கு. கணக்க பிள்ளை 12 12 அப்படியே கரும்பு காட்டில் போய் சொல்லிட்டு வா. 1,44,000 ரூபா. ஒரு வருஷத்துக்கு ஒரு வீட்டு வேலை செய்யற அம்மாவுக்கு 1,44,000 ரூபாவா சம்பளம் தரீங்களே? நாங்க கல்யாணம் பண்ணி வரும்போது புருஷனுக்கு வீட்டுக்காரியா, ஆத்துக்காரியா, சமையல்காரியா, புள்ள பெத்து போற மிஷினா
இத்தனை வேலை செய்யறமே, என்னைக்காவது மாச சம்பளம் குடியாரு கேட்டிருக்கமாக்கா? தட்டுங்க கைய பெண்கள்லாம், தட்டுங்கன்னு கேட்கலாங்க. ஒரு அக்கா தட்டுறாங்க பாத்துங்க. நியாயமான கேள்வி. ஆமா. இந்த அம்மா என்ன கேக்குது, வீட்டு வேலை பார்க்குற வேலைக்காரிக்கே வருஷத்துக்கு 1,44,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்களே, நான் கல்யாணம் பண்ணி வந்து வீட்டு வேலை பார்க்குறேன், துணி துவைக்கிறேன், பாத்திரம் கழுவுறேன், சமையல் பண்ணுறேன், பிள்ளைகளை பார்த்துக்கிறேன், புருஷனை பார்த்துக்கிறேன், உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறேன், இவ்வளோ வேலை செய்கிறோமே, பொண்டாட்டிக்கு சம்பளம் கொடுத்தியான்னு கேட்குறேன். அதானே கேட்டேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், வீட்டு வேலை பார்க்குற அம்மா நாளைக்கே வேலை பிடிக்கல போடின்னா போயிடுவா, நீ போவியா? சார், நான் 1க்கு 4 வேலைக்காரியை வீட்டில் வச்சிருப்பேன், முடியுமா? நான் உங்கள் அம்மாவை மாமியான்னு கூப்பிடுறேன், வேலைக்காரி அம்மாவை நான் கூப்பிட முடியுமா? உனக்கு 2 குழந்தை இருக்கு, இதுவும் அதுவும் ஒன்றும் கிடையாது, ரெண்டையும் ஒப்பிடாதம்மா. அது மாதிரி கேட்டு முடியாது, அதனால தான் அவ்வளவு பிரச்சனை. உழைச்சு எல்லா ஆண்களும் வீடு 1 கோடி ரூபாய் போட்டு வீடு கட்டுறீங்க, அவங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி. வீட்டுக்கு பேரு மட்டும் கௌதமி இல்லம், ராஜேஸ்வரி இல்லம், ராணி இல்லம்னு மனைவி பேரை வைக்கிற நீங்க, என்னைக்காவது பொறுப்பான பெண்கள் நாங்க புருஷனை பார்த்து, ஏயா இந்த வீட்டை என் பேர்ல எழுதி கொடு, இந்த கரும்பு காட்டை என் பேர்ல எழுதி கொடுன்னு என்னைக்கா கேட்டுக்கமா சார்? இல்லையே. புள்ள பேர்ல எழுதுங்க, புருஷன் பேர்ல எழுதுங்கன்னு உறவுக்காக விட்டு கொடுத்து வாழ்பவள் பொறுப்பான பெண்கள் இல்லையா நடுவர்களே? ஏன் தெரியுமா உங்க பேர்ல வீட்டை எழுதுறது இல்ல? ஏற்கனவே லோனு வாங்கி கட்டியிருக்கு, உங்களை தொந்தரவு பண்ணப்படாதுன்னு உங்க பேர்ல எழுதுறது. உங்களை மாதிரி ஆண்களுக்கு தான் ஒரு புது கவிஞன் எழுதுனா, என்ன படிக்க தெரியாத ஆணிடம் கொடுக்க கூடாத புத்தகம் பெண்ணுன்னு சொன்னா. ஆமா, படிக்க தெரியாத கொடுத்தோம்னா தலைக்கு வச்சு தூங்கிடுவான், அவ்வளவுதான். ஆமா, பெண்களை பத்தி தெரியாத மஞ்சுநாதனுக்கு பொண்ணு கொடுத்து என்ன யூஸ்? 2 புள்ள இருக்கு, ஆடுதான் 2 புள்ள பக்குது. ஆடு உங்க ஊர் பக்கம் புள்ள பக்கம் ஆரம்பிச்சிருச்சா? எங்க ஊர் பக்கம்னா குட்டிதாயா போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதுதான் சார் சொன்னேன், மனைவியோட அருமை எப்ப தெரியுமா தெரியும்? ரத்தம் ஓடும் போது தெரியாது சார். ஓடுன ரத்தம் சுண்டும் போது, வயதான காலத்துல முடி நிறைச்சதுக்கு அப்புறம், சொட்ட விழுந்ததுக்கு அப்புறம் தான் மனைவியோட அருமை தெரியும். ஞாபகம் வச்சுங்க. கார்ல் மார்க்ஸ் தான் தன் மனைவி வயதான காலத்துல வர்ணிப்பார். எப்படி தெரியுமா? உன் கன்னம் ஆப்பிள் போல் இல்லாமல் உலர்ந்த திராட்சை போல் இருக்கலாம், உன் நெற்றி பிறை போல் இல்லாமல் உழுத நிலம் போல் இருக்கலாம், உன் நடை அன்னம் போல் இல்லாமல் வாத்து போன்று இருக்கலாம், ஆனால் நீ இருக்கிறாள் என்பது மட்டுமே எனக்கு இன்பம் தரும்னா, கடைசி காலத்துல மனைவியோட வாழணும் சார். ஆண்களுடைய லைஃப் நல்லா இருக்குன்னு வச்சுங்க, ஒய்ஃப் கூட வாழணும். ஆண்கள் எல்லாம் கோயிலுக்கு போய் நீங்க ஓம் ஓம்னு சொல்றதை விட மனைவி கிட்ட ஆம் ஆம்னு சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கை சந்தோஷமாயிட்டு போகுது. உண்மை சார். கோயிலில் போய் ஓம் ஓம்னு சொல்றதை விட மனைவி கிட்ட ஆம் ஆம்னு சொல்லுங்க, 2 ஒர்க் அவுட் ஆலையா? கடையில் போய் ரம்னு சொல்லுங்க, ஒர்க் அவுட் ஆயிடுவா சார். இந்த பூமியே 3 விஷயத்தை மையம் கொண்டது. நிறைவு செய்யறேன் சார். இந்த பூமியே 3 விஷயத்தை மையம் கொண்டது. ஒன்னு படைத்தல், காத்தல், அழித்தல். படைத்தல் யாருடைய வேலை? பிரம்மனுடைய வேலை. அதுக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். யாருக்கிட்ட இருக்கு? சரஸ்வதி கிட்ட இருக்கு. அடுத்தது காத்தல் யாருடைய வேலை? திருமாலுடைய வேலை. அதுக்கு என்ன வேணும்? செல்வம் வேணும். செல்வம் யாருக்கிட்ட இருக்கு? லட்சுமி கிட்ட இருக்கு. அடுத்து அழித்தல் யாருடைய வேலை? சிவபெருமானுடைய வேலை. அதுக்கு என்ன வேணும்? சக்தி வேணும். சக்தி யாருக்கிட்ட சார் இருக்கு? சரஸ்வதி கிட்ட இருக்கு. ஆண்டவனே பொறுப்பானவ பெண்ணுன்னு சொல்லும் பொழுது நீங்க சொன்ன என்ன தப்பு நான் கேட்கிறேன் நடுவர்களே? நியாயமா? ஸ்ரீபதின்னு ஒரு பொம்பளை பிள்ளை சார். ஸ்ரீபதின்னு ஒரு பொம்பளை பிள்ளை, திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த பொம்பளை பிள்ளை, கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து 2வது நாள் சென்னைக்கு போய் நீதிபதிக்கான தேர்வு எழுதுவா சார். நார்மல் டெலிவரிக்கு நடக்க முடியாது, ஆனா ஆபரேஷன் பண்ணி 2வது நாள் நடக்க முடியுமாக்கா? நடக்க முடியாது. நடக்க முடியாத அந்த பொம்பளை பிள்ளை தான் புருஷனுடைய உழைப்பு வேஸ்டா போக கூடாதுங்கிறதுக்காக பொறுப்பா நீதிபதிக்கான தேர்வு எழுதுறா சார். நீதிபதிக்கான தேர்வு எழுதி முதல் பெண் மலைவாழ் நீதிபதினு சாதிக்க முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் பொறுப்பான பெண் இல்லையா நடுவர் அவர்களே? எந்த வகையில் பார்த்தாலும் குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கட்டும், நாட்டோடைய மகிழ்ச்சியாக இருக்கட்டும், அனைத்துக்கும் காரணம் பெண்ணுடைய பொறுப்பே பொறுப்பே என்று கூறி, வானவில் வண்ணங்களால் அழகு, வாழ்க்கை அவரவர் எண்ணங்களால் அழகு, நல்ல எண்ணங்களோடு வாழுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்து உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமையான பேச்சு. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்பா. மஞ்சுநாதன் போட்ட போட்டுக்கும் அந்த அம்மா திருப்பி பதில் அருமையாக கொடுத்துருக்காங்க. இப்பொழுது இந்த அணியின் நிறைவு பேச்சாளர், மன நிறைவான பேச்சாளர் உங்கள் கைதட்டலோடு வருகிறார். ஆண்களுடைய உழைப்பு தான் என்ற அணியை நிறைவு செய்து பேச பேராசிரியர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம்.